நம்ம கிரேவியாக வைக்கிறனால தண்ணி குறைவாகவே பாய்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஊற்றுங்க. ஊற்றி அந்த லாங் பீன்ஸை வந்து நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் மூடிப்போம் 2 நிமிஷத்துக்கு. இப்போ லாங் பீன்ஸ் நல்லா வந்துருச்சு. நம்மளோட கிரேவியும் நல்லா அழகான கலருக்கு வந்திருக்கு. யோகர்ட் ஊற்றிக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் இது ஊற்றாட்டி கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு நான் ஊற்றுறேன்னாக்கா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி ஊற்றிருக்கேன். யோகர்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்தது தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன், ஃபியூ டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுனேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அப்படி நீங்கள் ஊற்ற வேணாம்னு நினச்சா கூட நீங்கள் ஊற்ற வேணாம். இது வந்து ஆப்ஷனல் தான். யோகர்ட்டும் தேங்காய் பால் ஊற்றாமல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிரேவி. அவ்வளோதான், நம்மளுடைய பயிற்றாங்கா கிரேவி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங்.